விஜயலட்சுமி ஆரம்பிக்கலாம் கண்ணா. ஷேர் பண்றீங்களா நீங்க? இல்ல நான் ஷேர் பண்ணட்டுமா? ம். அப்படியா? ஸ்ரேயா எனக்கு வரலையே கண்ணுமா. அப்படியா? ஒரு நிமிஷம். ஸ்ரேயா கேக்குறதா ஸ்ரேயா? குட் ஈவினிங் கண்ணா. சொல்லுங்க விஜயலட்சுமி, சொல்லுங்க கண்ணா. ம்.
சூப்பர்ரா, வெரி குட் ராஜலக்ஷ்மி. சூப்பரா சொன்னீங்க. ஏய், யாருக்கு புரியலடா? கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆயிஷா புரிஞ்சுதா? ஆயிஷா, அக்ஷயா, ஸ்ரேயா, அஸ்வினி, அஷிதா, விஜயலக்ஷ்மி எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இது ஆக்சுவலா ஒரு காஸ்டிங் சம்ன்றது தாண்டி நம்ம செவன்த் எயித்ல வந்து இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எக்ஸா அசியூம் பண்ணி வி வில் ட்ரை டு ரீட் அவுட் த சென்டென்ஸ் அண்ட் கன்வெர்ட் இட் இன் தி அனதர் ஃபார்ம் மாதிரி தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி சம்ஸ் இது. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க விஜயலட்சுமி, சூப்பர்மா. ஸோ சூப்பர், வெரி குட். அடுத்தது அடுத்தது 44 ஹோம் இருக்கு, 46 ஹோம் இருக்கு, 40. என்ன சம்ரா நம்ம போடணும்? 40, 40, வஷிதா இதெல்லாம் தானே பெண்டிங்கா இருந்தது இல்ல வஷிதா, போன வாட்டி நான் சொல்லி தரும்போது? ட்ரை பண்ண கஷ்டமா இருந்ததாடா வஷிதா இது சம்மு? அக்ஷயா உங்களுக்கு? ஓகே. எப்படிடா வஷிதா இது எந்த மாதிரி சம் நினைக்கிறீங்க வஷிதா? இப்போ போட போற சம்மு எந்த மாதிரி சம்மா இருக்கும்? ரொம்ப டீட்டெயில்டா இருக்குமா எப்படி? ஆக்சுவலாக நான் இந்த சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி தானே இல்ல? அதே மாதிரி தான் இல்லடா? ஓகே. சேம் சொல்லலாம், சூப்பரா. ஏய் ஆமாண்டா, சேம் மாடல்ரா. ஓ ஓ, ஓ ஓகேடா, சரி. ஆமாம்மா 47 ஹோம்ஒர்க்.
எல்லாரும் ஹோம்ஒர்க் போட்டீங்களா? எனக்கு 4 பேர் 4 பேர்கிட்ட இருந்து ஹோம்ஒர்க் வந்த மாதிரி ஞாபகமா இருக்கு. யாரெல்லாம் இன்னும் கவர் பண்ணணும்டா முடிக்கல? இதான் டஃப்பா ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? 48 போட்டுண்டா அப்போ. அஷிதா, யார் இன்னும் ஹோம்ஒர்க் ஸ்ரேயா முடிக்கணும்ல? ஸ்ரேயா முடிக்கணும். வேற யார் முடிக்கணும்? ஏன்னா யாருக்காவது இப்பதான் கேக்குதுடா. யாருக்காவது டவுட் இருக்கா? அதுக்காக நான் கேக்குறேன். ஓகே ஓகே ஓகே. ஐஷா நீங்க கண்ணா? சரி எனக்கு காமிச்சிட்டீங்களா? ம். இந்த சம் ஈஸியா தான் இருக்கும். ஒன்னொன்னா பார்க்கலாம். பட் கான்செப்ட் எல்லாரும் டயக்ராம் போட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ரைட். The course of manufacture of the main product P. செல்லமா யாராவது படிக்கிறீங்களாடா? கொஞ்சம் த்ரோட். படிங்க செல்லமா. தேங்க்ஸ்டா. எப்படிடா ஃபீல் பண்ற இந்த சம்ம? கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. நான் அந்த பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகேவா? யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? சம்மா போடுறதை விட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா சம்மா? ஆ ஓகே. இல்லை அப்படியே யாருக்காவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க. நீங்க இன்னும் பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்க அதுலேருந்து டெவலப் பண்ணிக்கலாம் தோணுது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெயின் ப்ராடக்ட் பி, மை ப்ராடக்ட் ஏ அண்ட் பி இருக்கு. ஜாயிண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,19,550. ஆல் ப்ராடக்ட்ஸ் வந்து தேர் ப்ராசஸ் ஃபர்தர் ஆஃப்டர் செப்பரேஷன் அண்ட் சோல்ட். அதாவது
அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்ல வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணி அழகாக ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டபிள் ப்ராடக்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் செல் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்லேயே செல் பண்ணல அப்படின்ட்டாங்க. சேல்ஸ் வந்து மெயின் ப்ராடக்ட்டுக்கு வந்து 90,000. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவா இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டயக்ராம் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தடு கரெக்டாக இருக்கோ பாருங்கள். ஆனால் விஷுவலைசேஷன் மைண்டில் அந்த விஷுவலைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கும் அப்படின்ற விஷுவலைசேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். விஷுவலைசேஷன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக டயக்ராம் போடணும். அது பார்த்துக்கோங்க, சரியா? சேல்ஸ் வந்து 90,000, இது வந்து 60,000, இது 40,000. காஸ்ட் இன்கர்ட் ஆஃப்டர் செப்பரேஷன் இது வந்து 6,000. சாரி, 6,000. இங்கே வந்து ஒரு 5,000, அப்புறம் 4,000. மூணாவது கிடையாது, ஜாயின்ட் காஸ்ட் கிடையாது. ஃபைவ் தௌசண்ட், 4,000. அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ். ஸ்ரேயா நீங்கள் சொல்லுங்க கண்ணா. பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் 25%னா ப்ராஃபிட் எவ்வளோ கண்ணா? கேக்குது கண்ணா, சொல்லுங்க. ஐஷா வந்துருத்தா? ஐஷா உங்களோட காஸ்டிங் இது குட், வெரி குட்ரா. இதுரா ஏயோடதுரா ஸ்ரேயா. பியோடது. ஓகே சூப்பர். இந்த டேட்டா போட்டோமா? Fixed expenses are 10% of total cost of sales, which are apportioned to three products in the ratio of 20:40:40. ஸோ இது வந்து எவ்வளோ? 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னா எப்படி பண்ணலாம்டா ஸ்ரேயா? எப்படி சொல்லலாம்? 1,49,500 எங்க? புரியல. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எங்க போட்டிருக்கோம்? ஆ, ஒரே நிமிஷம் சொல்லுவோம்.
அதாவது இங்க இங்க போட சொல்றீங்க கரெக்டா? ஸோ திஸ் மைனஸ் திஸ் பண்ணோம்னா இது இதுல 60 இதுல எவ்வளோ பர்சன்டேஜ்டா அது? 20:40:40யா? ஒரு நிமிஷம்டா. திஸ் இப்படியா சொல்றீங்க நீங்க? இதுல இருந்து மைனஸ் பண்ணின்னு வருது. ஸோ எவ்வளோ வருது இது? இதுல ஓகே. இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த ரேஷியோ அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 20:40 நீங்க இப்படி பண்ணலாம். ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால நம்ம மொத்தமா எடுத்து பண்றோம். ஓகேவா? அதானே சொல்ல வரீங்க ஸ்ரீ ஸ்ரேயா? ஓகே, குட். ஸோ 1,49,000 அப்பனா 20:40னா 1,49,500 இன்டூ. சாரி, 20:60. ஓகேவா? அப்போ கரெக்டா? அப்புறம் இங்க என்ன வரும்னா கரெக்டா? கரெக்டா? ஸோ டோட்டலா 14,000 14,950. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிச்சா இது வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 6,500 காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து திஸ் மைனஸ் திஸ், அப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி செல்லமா எல்லாமே ஒரே மாதிரி தான்டா. ஸோ இப்போ ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ வரும்னா இதுலேருந்து இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது. ஸோ 6,000 சாரி. ஸோ 5010. அதே மாதிரி இதோடது யாருக்கா புரியலன்னா சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. திஸ் மைனஸ் திஸ் மைனஸ் திஸ் 37,020. அதே மாதிரி திஸ் மைனஸ் திஸ் மைனஸ் திஸ் மைனஸ் திஸ் 20,020. ஓகேவா? ஸோ ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் டோட்டலாக எவ்வளோ? இது 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 பண்ணீங்கன்னா இதுவா கிடச்சிரும். ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கா? ம், கேக்குதுடா. ஓகேவா? சொல்லுமா. யார் இது?
Okay, okay, fine, fine. So apportionment of cost. If the byproduct is not subjected to further processing, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு பை ப்ராடக்ட் இருக்குல்ல ஏ அண்ட் பியை உடனே செல் பண்ணாங்க. நேத்திக்கு நான் சொன்னேன்ல, பாலுலேருந்து நம்மளுக்கு வந்து பன்னீர் பண்றோம். பன்னீர்லேருந்து பண்றது, பால்லேருந்து அதை லெமன்லாம் ஊற்றி பன்னீர் பண்றோம். பன்னீர் வந்துடுறது. பன்னீரோட சேர்த்து லைக் பால்கோவாவும் வருது, பன்னீரும் வருது. பால்கோவா இஸ் மை மெயின் ப்ராடக்ட், பிரச்சனை இல்லை. பன்னீர் வருதா, பன்னீர் இஸ் மை பை ப்ராடக்ட். நான் பன்னீரை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணால் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் இல்லையா? ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட் இன்கர் ஆகும். பன்னீரையே நான் செல் பண்ணிட்டேன்னா அதுதான் இந்த கேஸ். ஓகேவா? ஸோ ஸ்ப்ளிட் ஆஃப் பாயிண்ட்டு, பை ப்ராடக்ட்டு, அப்புறம் அதுலேருந்து இப்போ இந்த இடத்துல வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்ற போது அவங்க வந்து 58,000க்கு சேல் பண்ணுறாங்க கண்ணா பாயிண்ட் ஆன் சப்டேஷனில். எனக்கு வந்து அதோட காஸ்ட் எவ்வளோ? 37,000. அப்போ எனக்கு லாபம் எவ்வளோ? 21,480. புரியுதா? இங்கே பாருங்க கண்ணா. ஆ, தேங்க்ஸ் அக்ஷயா. இது பன்னீர் ஸ்டேஜ். இந்த பன்னீர் ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, ஆ, நான் பன்னீரே வித்துடுறேன் அப்படின்றாங்க. அப்போ பன்னீரோட காஸ்ட்டு 37,250. செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்டிங் ரெக்வயர்ஸ் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் இமேஜின். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ராஃபிட் சொல்லுங்க கண்ணா. என்னமோ வித்தவுட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஆமாண்டா, கரெக்டா. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகலைன்னாலும் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பத்தியே உண்மையே சொல்லவே இல்லை. இப்படி கூட பார்க்கலாம் விஷிதா. இதை வித்தவுட் இன்கரிங் வேண்டான்றதுனால எடுக்கல. சப்போஸ் இவங்க இது கொடுக்கவே இல்லைனாலும் நம்ம ரியலிஸ்டிக் அசம்ஷன் போட்டு ஐ ஹவ் நாட் கன்சிடர்ட் தி செல்லிங் எக்ஸ்பென்ஸ், இன்கரன்ஸ் ஆஃப் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஹென்ஸ் ஐ ப்ரொசீடட் வித் ஐவ் சோல்டு த ப்ராடக்ட் வித்தவுட் இன்கரிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ரியலிஸ்டிக் அசம்ஷன் கொடுத்துட்டு பண்ணாலும் உங்க ஆன்சர் கரெக்ட் தான். ஓ, ம், ஓகேவா? சூப்பர். ஒரு நிமிஷம்டா. ஸோ எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்த ஒரு அப்ரோச் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அது இட் சீம்ஸ் கரெக்டாவே. இப்போ வஷிதா சொல்றதெல்லாம் கரெக்டான டவுட். ஏன் மேம் இது இன்கரிங் இல்லைனாலும் நம்ம எடுத்துக்கலாமான்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சம்ல திங்ஸ் ஆர் வெரி சைலண்ட் அபவுட் வெதர் இட் இஸ் இன்கரிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் வித்தவுட் இன்கரிங் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி நத்திங் டீட்டெயில் இஸ்னா நீங்க டேரக்டா சொல்லலாம். நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இல்லாமையே சி வஷிதா, இஃப் ஐம் ஹேவிங் அ வெரி குட் பிராண்ட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க கண்ணா, I did not spend much time on selling expenses ல, கரெக்டா? அந்த பன்னீரை அப்படியே டக்குன்னு எடுத்து சேல் ஆயிடும். Unless and until I have a very good reputation and brand value in the product. இப்போ அமுல் பட்டர்லாம் எப்படிடா? அமுல் அமுல் பட்டர் சாப்பிட்ருக்கீங்களா? அமுலோடது அமுலோடது predominant டைரி ப்ராடக்ட்ஸ். அமுல்து பார்த்துருக்கீங்களா? அந்த இது இந்த குட்டி பாப்பா நல்ல பூனி மாதிரி போட்டுட்டு, இந்த குட்டி பாப்பா கையில வச்சு, குட்டி கேர்ள் இந்த மாதிரி பூனி மாதிரி அழகா போட்டுன்னா அவங்களது எல்லாமே பட்டரு, சாஸு, அப்புறம் வந்து கீ, எல்லாமே அவங்களது வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல. எக்ஸ்க்ளூசிவ்லியா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அமுல்னாலே டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பால் ஃபீட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல பன்னீரையும் எடுத்துருவாங்க. இப்போ அமுலோட பன்னீரை வந்து நான் சேல் பண்ணணும்னா நான் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக செல் பண்ணிடலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில நடக்கும்போது அந்த மாதிரி நடக்கும்போது இவங்க செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு இது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்,
பால் இது பண்றேன். பால்கோ பால் இது பண்ணும்போது தெரியாம எனக்கு ஒரு ப்ராடக்ட் வருது. அப்புறம் எனக்கு பன்னீர் மாரி ஒரு கன்சிஸ்டன்சி வருதுன்னா, நான் வந்து அந்த ப்ராடக்ட்ட இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐ ஹேவ் டு இன்கர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். Okay, so when the things are very silent about selling expenses, you can always give a realistic assumption that the sum has been solved on the assumption that selling expenses is not incurred by this organization. அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். இந்த சம் புரிஞ்சுதாடா? போட்டுருவீங்களா? செல்லமா illustration 49ம் ஈஸிடா. ட்ரை பண்றீங்களா எல்லாரும்? 49 ஹோம்ஒர்க்கா? ஐ எம் pretty confident எல்லாரும் கண்டிப்பா சூப்பரா போடுவீங்க. ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, அஸ்வினி கிளம்பிட்டாங்க. ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, வஷிதா எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா ஜாயிண்ட் ப்ராடக்ட்? நல்லா புரிஞ்சுதா? சூப்பர். அவுட் ஆஃப் 5 எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் மட்டும் கேட்குறேன். ப்ராப்ளம் 4 வெரி குட். ஆயிஷா, வஷிதா நீங்க செல்லம். வெரி குட்ரா. விஜயலக்ஷ்மி வெரி குட். ஸ்ரேயா கேட்டுட்டேன். ஸ்ரேயா கேட்டுட்டேனா? ஸ்ரேயா எவ்வளோடா? வெரி குட் செல்லம். வேற யாரை விட்டேன்? அக்ஷயா உங்களுக்கு செல்லம்? சூப்பர் செல்லம். குட், வெரி குட். ஸோ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் முடிக்கிறோம் நம்ம. ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்னா என்னடா விஜயலட்சுமி? ம். வெரி குட். Wherever your expenditures are completely for the benefit of the people அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி as விஜயலட்சுமி rightly told, ஒரு ஹோட்டல் இல்ல ஒரு காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரி ஏரியாஸ்ல எங்கெல்லாம் வேர் யூ சர்வ் யூ டூ பெனிஃபிட் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தரேன் சரியா? கொஞ்சம் அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இது வந்து கஷ்டம்லாம் இல்ல. இது வந்து எப்படின்னா ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும்டா. அந்த சென்டென்ஸை கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமா படிக்கணும்.
சென்டென்ஸை நுணுக்கமா படிச்சுட்டு நம்மளோட என்ன சம்பளம் என்ன கேட்டிருக்கான்றதோட அந்த நுணுக்கத்தை அங்க கனெக்ட் பண்ணணும். ஊசி எங்கேயோ உட்காந்துன்னு இருக்கு, என்ன நூல் எங்கேயோ இருக்கு, நடுவுல பெரிய ஸ்பேஸ் இருக்கு, இங்கேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஊசியை கோக்கணும்ல, அந்த மாதிரி. ஆனா ஊசி நூல் கோக்கறதுன்றது ஈஸி தானே? புரியுதா உங்களுக்கு? இல்ல என்ன டிஃபிகல்ட்டி சொல்றேன்னு? இந்த டேட்டாக்கும் அந்த நான் என்ன சம்ல வந்து நான் அட்டைன் பண்ணமோ அது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸி. ஆனா அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இழுத்து 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 கனெக்ட் பண்ணணும்ல, தூரமா இருந்ததுன்னா. அந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் காஸ்டிங் வருது. ஆனா இட் இஸ் லைக் ஊசி நூல். பக்கத்துல ஊசி நூல் இருந்தா அப்படி டக்குன்னு பண்ணிடுவோம்ல. ஆனா அதுவே வந்து ஒரு கயர் இருக்கு, எங்கேயோ ஒரு ஆணி அடிச்சிருக்கோம், இந்த கயர் அங்க போட்டு இழுத்து கட்டி அப்படி எடுத்து பண்ணும்போது தானே ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அந்த இழுத்து கட்டுறதுக்கு ஒரு எனர்ஜி எடுத்துட்டு வந்து ஒரு 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 கனெக்டிவிட்டி கொடுத்து நம்ம யோசிச்சு பண்றோம் இல்லையா? அந்த ஸ்பேசிங் தான் இங்க வந்து உங்களுக்கு ரியல் டாஸ்க். ஓகே, ரைட். see இதுல வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் எப்படி என்னெல்லாம் மேஜரா வந்து சொல்றாங்க அவங்க அப்படின்ற ஒரு கான்டென்ட். இல்லஸ்ட்ரேஷன் 49ல என்ன சொல்ல வராங்க, 40 58ல என்ன சொல்ல வராங்க, 54 to 59 என்ன மாதிரி கேட்குறாங்க, அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஃபார் your ஈஸி ரெஃபரன்ஸ். ஏன் இது போட்டிருக்கேன்னா, இட்ஸ் அ வெரி வெரி few sums are very detailed. It will go to some one page also problem itself, but you cannot say it as a tough problem. அதான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து பண்ணி பண்ணும்போது யூ வில் கெட் அ ஆன்சர். ஆனா ஒரு இதுல ஒரு குட்டி ட்ரிக் நான் சொல்லி தருவேன். அது ட்ரிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபார்முலாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து நிறைய இது எப்படி தெரியுமா இருக்கும் இங்க. இப்ப வந்து பர் பேசஞ்சர், அப்புறம் வந்து பர் வெஹிக்கல், பர் கூட்ஸ் கேரியர், அந்த மாதிரி இருக்கும். அது சிம்பிள் ஆப்ரேஷன் காஸ்டிங். ரெண்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிளப் பண்ணி பண்ணுவாங்க. பேசஞ்சர், அப்புறம் அண்ட் ஒன் மோர் இது இருக்கும். எப்படின்னா இப்படி இருக்கும் கண்ணா. பேசஞ்சர் கிலோமீட்டர். ஓகே, நம்ம எப்பவுமே எப்படி இது பண்ணிப்போம், கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கண்டுபிடி அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் 7th 8th மேக்ஸ்லலாம். இப்போ அப்படி கிடையாது, பேசஞ்சர் கிலோமீட்டர்ஸ் அப்படி இருக்கும். அப்போனா ஒரு ட்ரிக்கு நான் சொல்லி தருவேன் இதில், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கை அடாப்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. சிம்பிள் யூனிட், காம்போசிட் காஸ்ட் யூனிட். சிம்பிள் யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பர் கிலோ லிட்டர். ஒரு ஆள் வந்து ஹோட்டலுக்கு போகிறோம். ஸ்ரேயா, நீங்கள் என்ன ஹோட்டல்ரா போவீங்க? ஹோட்டல் போய் சாப்பிடணும்னா ஏ டு பி போவீங்களா? ஏ டு பியில் போன உடனே உங்களுக்கு அவன் வந்து பில்லு போடுறது எப்படி போடுவான்னா, கஸ்டமர்ஸ் இல்லையா, இந்த 4 பேர் இருக்கீங்களா, 4 கஸ்டமருக்கு பா அந்த டேபிள் வந்து ஒரே ஃபேமிலிப்பா, இப்போ பர் ஃபேமிலி. கரெக்டா? இப்போ அதே மாதிரி ஏ டு பி போயிட்டு நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, அவன் என்ன பண்ணுவான், பர் பேசஞ்சர்ப்பா, அந்த ஒரு ஆளுக்கு டிக்கெட் வாங்கவே இல்லை, வாங்குங்கப்பா, இப்போ பர் பேசஞ்சர். ஓகே, வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்த உடனே லைட்டு போடுறீங்க. உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி எப்படி ஆகும்? பர் ஹவுஸ் ஒன் எலக்ட்ரிசிட்டி, இது அப்படிதானே? ஸ்ட்ரீட் லைட் அப்படி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஆப்ரேஷன் காஸ்டிங்ஸ் கோ த்ரூ பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் காஸ்ட் யூனிட் மெத்தட். ஓகேவா? அக்ஷயா, நீங்க வாங்க கண்ணா. இப்போ நீங்க வந்து ஒரு இதுக்கு போறீங்கண்ணா, எலக்ட்ரிசிட்டி, பெட், என்டர்டைன், தேட்டர் போறீங்க. ஏதாவது தேட்டர் போறீங்க, ஏதாவது சினிமா போனீங்களாடா ரீசெண்டா? போல. ஓகே, சினிமா போறீங்கன்னு சும்மா வச்சுக்கலாமே. ஏதோ ஒரு சினிமா, ரெட்ரோ சினிமா போறேன். என்னம்மா? என்னம்மா? புரியல, என்ன சொல்றீங்க?
ஏதா இப்ப சினிமா போனீங்களா ரீசெண்டா அப்படின்னு கேட்டேன். ஒரு லெட்ஸ் சே ரெட்ரோ சினிமா போறீங்கடா. ஓகே, சினிமா தியேட்டருக்குள்ள போறீங்க. அப்ப அவங்க டிக்கெட் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப என்ன சொல்றது, பர் ஆடியன்ஸ் பர் டிக்கெட், அந்த மாதிரி 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வச்சு பண்றாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா காம்போசிட் காஸ்ட் யூனிட். சரியா சொல்லம். ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம். ரெகுலரா எந்த ஹாஸ்பிட்டல் போவீங்களா அக்ஷயா? நம்ம கோவிந்தன் ரோடு. ஓகே. அங்க வந்து போறீங்கன்னா ஜென்ரலா ஒரு பர் பேஷண்ட்டுக்குன்னு காஸ்ட் போடுவாங்க. அவங்க எண்ட்ல எப்படி போடுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எண்ட்ல போடுவாங்கன்னா ஒரு பேஷண்ட்டு பர் டேக்கு எவ்வளோ ஆகுறது, ஹாஸ்பிட்டல்ல பர் டே பர் பெட், அந்த மாதிரி 2 யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டைப் ஆஃப் மெத்தடு காம்போசிட் காஸ்ட் யூனிட் மெத்தட். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் என்னென்ன? இது இந்த 2 கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சொல்லம். ரைட். இப்போ இப்போ நம்ம இங்க என்ன மாதிரி சம்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். நான் வந்து ஏலேருந்து பி பிளேஸ்க்கு போகிறேன், 80 கிலோமீட்டர் ஆகுது. பிலேருந்து சி பிளேஸ்க்கு போகிறேன், 120 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. சிலேருந்து ஏக்கு திருப்பி வரேன், 160 கிலோமீட்டர் ஆகுது. இப்படி சொல்லலாமா? எக்ஸ்கர்ஷன் யாராவது போறீங்களா தேர்ட் இயர்ல? யாரா என்னடா காலேஜில் எக்ஸ்கர்ஷன்லாம் கிடையாதாடா நம்ம காலேஜில்? ஸ்ரேயா, ஐஷா, அக்ஷயா, விஷ்ரிதா, விஜயலட்சுமி, எங்கெல்லாம் போறாங்க? எங்க போறாங்க போன இந்த வாட்டி எங்க போனாங்க தேர்ட் இயர்? ஆ, இப்போ கொடைக்கானல் போறாங்கல்ல. இப்போ இப்போ இந்த கொடைக்கானல் போகும்போது நம்மளுக்கு ஒரு ஐட்னரி மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா காலேஜ்க்கு? அதுல வந்து there will be a cost accountant behind. அந்த யாருக்கு டிராவல் ஏஜென்சி கொடுக்குறான்ல, அவன் அவன் கிட்ட ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் வச்சிருப்பான். அவன் தான் எப்படி சொல்வான்னா, சென்னையிலேருந்து கொடைக்கானல் எப்படி போவோம், திண்டுக்கல்லா, சென்னையிலேருந்து திண்டுக்கல் இவ்வளோ கிலோமீட்டர், திண்டுக்கல்லேருந்து மேலே கொடைக்கானல் ரோட போய் கொடைக்கானல் போகிறோம். அப்புறம் ரிட்டர்னு கொடைக்கானல்லேருந்து டேரெக்டாக பஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ மொத்தமாக இவ்வளோ கிலோமீட்டர் ஆகுது, இவ்வளோ பேசஞ்சர்ஸ் ஏற்றின்னு போகிறோம், இவ்வளோ நைட்ஸ் தங்க போகிறோம், இந்த ஹோட்டல்ஸில் இருக்க போகிறோம் அப்படின்ற நிறைய க்ரைட்டீரியா வச்சு அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் சர்வீஸை கண்டுபிடிப்பான். அவன் எப்படி லாபம் பார்க்க முடியும்? இந்த கால்குலேஷன் பண்ணால் தானே லாபம் படிக்க முடியும். இங்கே தான் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் ரியலைஸ் ஆகுறது. ஓகேவாடா? இந்த கான்செப்ட் வரைக்கும் யாருக்காவது டவுட்டா? எதுக்கு நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்டிங் படிக்கிறோன்றது புரியுதா? ஓகே சலாம். எல்லாருக்கும் புரியுறதில்ல இந்த? ஓகே ரைட். இதில் நம்ம வந்து 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் சார்ஜஸ், வேரியபிள் சார்ஜஸ், பார்ட்லி ஃபிக்ஸட் பார்ட்லி வேரியபிள். ஓகேவா? இது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா ஸ்ரேயா? ஃபிக்ஸடு, செமி ஃபிக்ஸட், வேரியபிள் சார்ஜஸ்லாம் ஏதாவது உங்களோட தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ண முடியுமா இங்கே? வெரி குட் செல்லம். அப்புறம் பெட்ரோல் காஸ்ட், டீசல் காஸ்ட். சரி, எந்த ட்ரிப்பு போகிறோமோ இப்போ இங்கேருந்து நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க,
கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து உள்ள டூர் அடிப்பீங்கல்ல. ஸோ அப்பனா என்ன, அந்த ஃபர்ஸ்ட் டே டூருக்கு லோக்கல் சைட் சீயிங்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குணா கேவ்ஸ் அங்கெல்லாம் போறாங்கன்னா, அவர் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட், அதாவது இதெல்லாம் இப்போ ஐட்னரி போடும்போதே போட்டுருவாங்க. என்ன பண்ணுவார், டே ஒன் இந்த பிளேசஸ் போடுறாங்க, அப்போ பெட்ரோல் சார்ஜ் இவ்வளோ ஆகும். டே டூ அதே பெட்ரோல் சார்ஜ் ஆகுமா, ஆகாது. ஒருவேளை நீங்க கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து வந்து அது என்னது, பூம்பாறை கிராமம்னு ஒன்று இருக்கு, அங்க வந்து தங்குறீங்க, அங்க ஒரு டீட்டெயில்டா இங்க ட்ரக்கிங் மாதிரி போறீங்கன்னா, டே ஒன் டு டே டூவோட பெட்ரோல் சார்ஜ் ஜாஸ்தி ஆகும், அப்போ ஜாஸ்தி ஆகும். அப்போ எந்த காஸ்ட் உங்களுக்கு வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். பட் இப்போ அந்த 3 நாளைக்குமே ஃபர்ஸ்ட் நாளைக்கும் பஸ்ஸுக்கு வந்து ஃபிக்ஸடா சொல்லிடுவாங்க. ரெண்ட்டுக்கு கொடுக்குற பஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாளைக்கு பஸ்ஸுக்காகப்பா 3000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்றவாங்க. அது மாறாது. ஆனா ஒரு நாளோட பெட்ரோல் இன்னொரு நாளுக்கு வேரி ஆகும். அப்போ அதெல்லாம் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். ஸ்ரேயா, எதுடா வந்து செமி வேரியபிள் காஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். எலக்ட்ரிசிட்டி வரும், வெரி குட். எப்படி வரும்னு சொல்லுங்க. கரெக்ட். இல்ல நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட. சரி நான் சொல்றேன் பாருங்க. அப்பான்னு சொல்லுமா, எலக்ட்ரிசிட்டி பர் யூனிட் தான் நம்மளதுல. இது பார்த்துருக்கீங்களா, எலக்ட்ரிசிட்டி ஸ்லாப் பார்த்துருக்கீங்களா? யாராவது. இங்க பார்த்தீங்கன்னா சொல்லுமா, நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒரு ஸ்லாப் வரைக்கும் ஃப்ரீ இல்ல ஆக்சுவலா. 100 யூனிட்ஸ்ல ஏன் இங்க வரமாட்டேங்குது எலக்ட்ரிசிட்டி? ஏன்னா அது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்லாப் வராதா? மாத்திட்டாங்களாடா ஸ்லாபா? இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியல, இந்த ஸ்லாபான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. சரி சும்மா இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், 400 யூனிட்ஸ் வரைக்கும் 4.80. அப்போ 200 யூனிட்ஸ்க்கு 4.80 தான் இல்ல, 100 யூனிட்ஸ்க்கு 4.80 தானே. எப்போ மாறுறது, என்னோட ஸ்லாப் 401 டச் பண்ணா மாறுறதுல. அப்போ இது வரைக்கும் ஃபிக்ஸட் செல்லம், எப்போ இந்த 420 மாறுறதோ அப்போலேருந்து வேரியபிள். புரியுதா உங்களுக்கு? அதான் செமி வேரியபிள் காஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ரிப்பேர் சார்ஜஸ், இப்போ வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குல்ல கண்ணா, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குல்ல. இப்போ டூ வீலர் மெயின்டெனன்ஸ் யாராவது கொடுப்பீங்கல்ல, டூ வீலர் சர்வீஸ் கொடுவீங்கல்ல. யார் டூ வீலர் வச்சிருக்கீங்க?
யார் டூ வீலர் வச்சிருக்கீங்க இந்த குரூப்ல? செல்லம் எவ்வளோடா? இதுக்கு எவ்வளோடா கொடுப்ப சர்வீஸ்க்கு மாசம் மாசம்? மாசம் மாசம் நான் எப்போ சர்வீஸ்க்கு எவ்வளோ ரூபாய் கொடுப்பேன்? 250 to 300 ரேஞ்ச் ஆகுமா? கான்ஸ்டன்டா? கரெக்டா? அது எப்பவுமே பண்றோம்டா. திடீர்னு நல்ல மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு எங்கேயோ வண்டி நடுவில் நின்னுடுத்து. அவங்க சொல்றாங்க இல்ல மேம், இந்த வந்து ஏதோ ஒரு தண்ணி வந்து அடைச்சிட்டு இருக்கு, அதனால இன்ஜினே கம்ப்ளீட்டா மாத்தணும், எங்கேயோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நம்ம ஃப்ளட்டும் போது. மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, திடீர்னு ஃப்ளட்டும் போது வண்டி ஃப்ளட் எல்லாம் வந்து நல்லா ட்ரைன் அவுட் ஆயிட்டு எங்கேயோ எடுத்துட்டு போகும்போது, இல்ல மேம் ஃப்ளட்ல ஏதோ தண்ணி உள்ள போயிருக்கு போல இருக்கு, அதனால வந்து உங்களோட அந்த இன்ஜின்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது மாத்தணும்னு சொல்லிட்டு திடீர்னு அவன் 2000 ரூபாய் சொல்றான். அப்பனா இது வேரியபிள், இது ஃபிக்ஸட். புரியுதா? புரியுதாண்ணா? இதுதான் செமி வேரியபிள் காஸ்ட். எல்லாருக்கும் புரியுதா? செல்லம், இது புரிஞ்சாதான்டா நம்மளால சம்ம பண்ண முடியும். இதுலயே டவுட் இருக்குன்னா நீங்க கேளுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் கண்ணம்மா, இந்த மூணு இருக்கு இல்லையா, ஃபிக்ஸட் சார்ஜஸ், வேரியபிள் சார்ஜஸ், செமி வேரியபிள் சார்ஜஸ், இந்த மூணு கான்செப்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம ட்ராக் பண்ணுவோம். இப்போ இதோட குட்டி ஃபார்மேட் பாருங்க. இதுக்கு எப்படி வரும்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ல, ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல ஸ்ரேயா மேம், இன்சூரன்ஸ் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அப்போ இன்சூரன்ஸ், salary ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப், டிரைவர் கிடையாது, salary ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப். டிரைவர் கூட கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனால் சம்டைம்ஸ் கான்ஸ்டன்டா இருக்காது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், இது எல்லாமே இது. ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், டீசல் ஆயில் அண்ட் அதர் ஆயில், டோட்டல் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணி மனசில் ஆக்கிக்கோங்க. டோட்டல் காஸ்ட் அப்புறம் என்ன என்ன தெரியுமா அர்த்தம் இதில்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5,62,500 பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு 13,90,000னா ஒரு பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ? நிறைய கொடுத்த ஒன்று கேட்டால் டிவைட். இதுதான் ஆன்சர். அப்போனா என்ன அர்த்தம்? காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் 2.47 rupees. இதுதான் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நம்ம அச்சீவ் பண்ண போறோம். இதுக்கு தான் நிறைய ஒர்க்கிங் பண்ண போறோம். புரியுதா கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்? ஆயிஷா புரியுதாடா? அஸ்வினி, ஆயிஷா, அக்ஷயா, ஸ்ரேயா, வர்ஷிதா, விஜயலக்ஷ்மி. ஓகே, சில பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் தென் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லின்னு வரேன். உங்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுன்னா ரீகேப் மாதிரி எடுத்துக்கோங்க. நியூவாக இருக்குன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். மித்ரா உடம்பு சரியில்லடா மித்ராக்கு. செல்லம். ஓகேவா கண்ணா? ஸோ டுமாரோ வி வில் சி. நான் நாளைக்கு கிளாஸ் டைமிங் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஆப்ரேஷன் காஸ்டிங் வந்து நாளைக்கு படிப்போம். சர்வீஸ் இதுனா இருந்ததுன்னா காஸ்ட் யூனிட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்ணா. எம்சிக்யூக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி ரோஸ் பாக்ஸஸ் இருக்கோ தே ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூஸ். எஜுகேஷன், ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட், ஹாஸ்பிட்டல்னா பேஷண்ட்டு, கேட்ரிங்னா மீல் சர்வ்டு, அதெல்லாம் காம்பன்சேட்ன்றது நான் சொல்கிறேன்ல, காம்போவாக இருக்கிறது. ரூமு, அதாவது பேசஞ்சர் கிலோமீட்டர் அப்படி இருக்கிறது காம்போசிட் காஸ்ட் யூனிட். ஓகேவா? சரி, நாளைக்கு இது பார்க்கலாம். இன்னைக்கு நைட் ப்ராசஸ் காஸ்டிங் 8 to 9 இருக்கு. ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி மூணு பேரும் ஆல்ரெடி உங்களோட பார்ட் ஆஃப் இட்ல ஆப்ரேஷன் காஸ்டிங் இருக்கா லட்சலமா உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கன்னா, illustration 15, 51, 50 கோத்ரூ பண்ணிக்கோங்க, 51 கூட கோத்ரூ பண்ணிக்கோங்க, எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தட் கிளாஸ் நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ல. அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஈஸியா டெக்னிக்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அப்ரோச் இருந்ததுன்னா அதையும் நீங்க கிளாஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சூப்பர். பட் ஆனால் ஆப்ரேஷன் காஸ்டிங்ல ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது 6th 7thலாம் இருக்கும்போது 100 centimeter is equal to 1 meter அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. எல்லா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டையும் ஒரே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணுன்றது படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? 7th 8th 9th மேக்ஸ்லாம் அந்த கான்செப்ட் இங்க பயங்கரமா அப்ளிகபிள் ஆகும். சிலது வந்து பர் கஸ்டமர்னு கொடுத்துருப்பான், சிலது பர் பேஷண்ட், அதர் சிலது வந்து
பர் மீல்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று பர் மீலுக்கு எடுத்துட்டு வரணும், இல்லையா பர் கஸ்டமருக்கு எடுத்துட்டு வரணும், இல்லையா பர் மந்த்துக்கு எடுத்துட்டு வரணும். அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேடா சொல்மா. சூப்பர். பைச்சலாம். சாரி சாரி, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா?